எல்லோருக்கும் ஒரே மாதிரியான திறமைகள் இருப்பதில்லை. ஆனால் எல்லோருக்கும் திறமையை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் ஒரே மாதிரிதான் உள்ளன. வாழ்வில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது, அதற்காக உழைத்தாக வேண்டியுள்ளது. நினைப்புத்தான் பிழைப்பை கொடுக்கும். நாம் நினைத்தால் மட்டும்தான் ஏதோ ஒன்று நடக்கும் என்பதற்கு அமைவாக 15 வயதில் வானியற்பியல் தொடர்பாக சுய ஆய்வுகளை மேற்கொண்டு 3 புத்தகங்களை வெளியிட்டு சோழன் உலக சாதனை படைத்த மாணவன். இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடியில் உள்ள அல் ஹிரா மகா வித்தியாலயத்தில் தரம் 10 கல்வி கற்று வரும் மாணவரான முகமது அமாசிர் முகமது அமனத் என்பவர் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் எனப்படும் வானியற்பியல் துறையின் மிக கடினமான தலைப்புகளான பிளாக் ஹோல், டார்க் மேட்டர் மற்றும் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி பற்றி பல ஆய்வுகளை மேற்கொண்டு அவை பற்றி 3 புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். இப்புத்தகங்களை துறை சார்ந்த நிபுணத்துவம் மிக்க நடுவர்கள் மூலம் ஆராய்ந்த சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனமானது மாணவனது முயற்சிக்கு உலக சாதனைக்கான அங்கீகாரம் வழங்க முன்வந்தது. இதன் அடிப்படையில் இதற்கான அலுவலக ரீதியிலான நிகழ்வு இன்று காத்தான்குடி அல் ஹிரா மகா வித்தியாலயத்தில் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் மட்டக்களப்பு மாவட்ட பொதுத் தலைவர் கதிரவன் தா இன்பராசா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது வானியற்பியல் துறையில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வரும் பொறியியல் நிபுணரான டெரி ரோஜஸ் லியோன் மாணவனிடம் அவருடைய ஆய்வு பற்றி நிறைய கேள்விகள் கேட்டு மாணவனின் திறமையை உறுதி செய்தார். சோழன் உலக சாதனை படைத்த மாணவன் முகமது அமாசிர் முகமது அமனத்திற்கு சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ், தங்கப்பதக்கம், நினைவு கேடயம், அடையாள அட்டை மற்றும் ஃபைல் போன்றன சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் மட்டக்களப்பு மாவட்ட பொதுத் தலைவர் கதிரவன் தா இன்பராசா, மட்டக்களப்பு மாவட்ட பொதுச் செயலாளர் சிவவரதகரன், செயற்குழு உறுப்பினர் டெரி ரோஜஸ் லியோன் மற்றும் மோசஸ் ஜேசுதாசன் போன்றவர்களால் வழங்கி பாராட்டப்பட்டது. சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனமும் பீப்புள்ஸ் ஹெல்பிங் பீப்புள் ஃபவுண்டேஷன் போன்ற அமைப்புகள் இணைந்து இந்த நிகழ்வை நடத்தியிருந்தன. இச்சிறிய வயதில் வானியற்பியல் துறையில் ஆய்வு புத்தகங்களை வெளியிட்டு சோழன் உலக சாதனை படைத்த மாணவனை சிறப்பு விருந்தினர்கள், அப்பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் வாழ்த்தி பாராட்டினார்கள்.